இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா தக் லைஃப். டைரக்டர் மணிரத்னம், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், ஆக்டர் கமலஹாசன், சிலம்பரசன், நாசர், அபிராமி, த்ரிஷா, ஐஸ்வர்யலட்சுமி, அசோக் செல்வன், அர்ஜுன் சிதம்பரம், வையாபுரி, பகவதி பெருமாள் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்கில் கமலஹாசனும் நாசரும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க. கேங்ஸ்டராக வளர்ந்துருக்காங்க. அவங்க கேங்ஸ்டர் குரூப்புக்கும் போலீஸ்க்கும் ஒரு ஷூட் அவுட் நடக்குது. எதிர்பாராத சம்பவமாக பேப்பர் போட வந்த குமரவேல் அந்த ஷூட் அவுட்டில் இறந்து போகிறாரு. குமரவேல் பையனான சின்ன வயசு சிம்புவை ஷூட் அவுட்லேருந்து காப்பாற்றி கமலஹாசன் வளர்க்குறாரு. சின்ன வயசு சிலம்பரசன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா கமலஹாசன் கிட்ட சொல்கிறாரு. இந்த தங்கச்சியை கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி தரேன்னு சின்ன வயசு சிலம்பரசன் கிட்ட வாக்கு கொடுக்குறாரு கமலஹாசன். பல வருஷம் கழித்து காட்டுறாங்க கமலஹாசனோட சிம்புவும் கேங்ஸ்டராக வளர்ந்துருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சிம்பு கமலஹாசனை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு. அவர் ஏன் அப்படி நினைக்கிறாரு, அதுக்குண்டான பின்னணி தான் என்ன அப்படின்றதும், கமலஹாசன் சிம்புவோட தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றதும் மீதி கதை. கமலஹாசன் ரங்கராய சக்திவேல் அப்படின்ற ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. லவ், ஆக்ஷன், இமோஷன், சென்டிமெண்ட் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பக்கபலமாக இருக்குது இந்த படத்துக்கு. சிலம்பரசன் இந்த படத்தில் அமரன்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி அடிக்கடி மாறுது. கமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சிலம்பரசன் வந்து பார்ப்பார். அப்போ அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. நாசர் கமலஹாசனுக்கு அண்ணனாக நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர், அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அபிராமி கமலஹாசனுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. த்ரிஷா கமலஹாசனுக்கு அஃபேராக வராங்க. எடக்கு மடக்கான கேரக்டர், படம் பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஐஸ்வர்யலட்சுமி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வராங்க. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி கமலுக்கு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஃபீமேல் கேரக்டரும் ஸ்ட்ராங்காக எழுதப்படல. ஜோஜு ஜார்ஜ், பகவதி பெருமாள், வையாபுரி, அர்ஜுன் சிதம்பரம் இவங்க எல்லாருமே கமலஹாசன் சிலம்பரசனுடைய கேங்கில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. இவர் கேரக்டரை பார்த்தா எனக்கு ஒரு காமெடி சீன் தான் ஞாபகம் வருது. கலகலப்பு படத்தில் சந்தானம் மனபாலா பார்த்து வைக்கப்போருக்குள்ளே இந்த குச்சைஸ் யார் கூட தான் ஐஸ்பயர் ஆடுறான் அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி தான் அசோக் செல்வன் கமலஹாசன் சிம்புக்கும் நடுவில் மூட்டி விடுவார். இதனால் கதையில் திருப்புமணியோ இம்பேக்டோ எதுவுமே இல்லை. படத்துடைய ப்ளஸ், சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் ரொம்ப நல்லாவே ரிச்சாகவே எடுத்திருக்காரு. இன்னொரு ப்ளஸ், படத்தோட ஸ்டார்டிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க. அப்போ கமலஹாசனை டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. டைரக்டர் மணிரத்னம் பல வருஷம் கழித்து நாயகன் வெற்றியை தொடர்ந்து இப்போ தான் கமல் மணிரத்னத்தோட காம்போ ஒன்று சேருது அப்படின்றப்போவே படத்தோட ஐப்பு ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் படத்தை போய் பார்க்குறோம். ஆனால் யூஸ்வலான கேங்ஸ்டர் மூவியாக தான் எடுத்திருக்காரு. கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் பாலிட்டிக்ஸை வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. அது சுவாரஸ்யமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் சுவாரஸ்யமாக இல்லை. பழக்கப்பட்ட தமிழ் சினிமா சீன் தான் நமக்கு ஞாபகம் வருது. செக்கச்சிவந்த வானம், அஞ்சான், தலைவா, விவேகம், அப்புறம் புன்னகை மன்னன் கூட ஞாபகம் வருது. இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு சீன் வருது. அந்த சீனை பார்த்தா புன்னகை மன்னன் ஞாபகம் தான் வருது. புதுசாக எந்த காட்சி அமைப்பும் இல்லாதனால பழைய சீனே நம்மளுக்கு ஞாபகம் வருது. அதை மறுக்க முடியாது. மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானோட காம்போ எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த காம்போ இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் ரொம்ப நல்லாவே இருக்குது. பாட்டு அஞ்சுவன பூவே பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. மின்விழி நாயகன் பாட்டும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்தோடைய பாசிட்டிவ், கமலஹாசன் சார் அவருக்கு வயசானாலும் அவர் நேசிக்கிற கலைக்கு வயசாகலை அப்படின்றத இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட அவர் எவ்வளவு டெடிக்கேஷனாக ஃபைட் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தாலே நம்மளுக்கே புரியும். ஓவர் த இயர்ஸ் அவர் எப்படி நடித்தாரோ இந்த படத்துலேயும் அவர் வர ஒரு சீனும் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சிம்பு மாநாடு, வெந்து தணிந்தது காடு, 10 தலை வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு. நல்லா தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த கேரக்டரை யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக தான் போகுது. இருந்தாலும் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில்
புதுசாக காட்சி அமைப்பு இல்லாதனால படம் தோய்வடையுது, பெட்டராக எடுத்துக்கலான்னு நமக்கு ஃபீல் நமக்கு வருது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.